வானத்தில் பறந்திடும் பறவையிடம் உள் வாழ்க்கையில் அவர்கள் இலக்கில்லை. வானத்தில் பறந்திடும் பறவையிடம் உள் வாழ்க்கையில் அவர்கள் இலக்கில்லை. வாழ்கின்ற உந்தன் வாழ்வீட்டில் தொடர்ந்து வாழ்கின்ற எனக்கு வழியாய் நீ இருப்பாய். இறைவாவும் பீடம் வந்தே என்னில் இறைவாவும் அருளை கண்டே மறை போற்றும் இறைவாவும் துறை கேட்கவே இன்று இறைவாவும் பீடம் வந்தே. இறைவாவும் பீடம் வந்தே இறைவாவும் பீடம் வந்தே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். திருவிழா நல்வாழ்த்துக்கள் மற்றும் கூறுகிறோம். திருவிழா சமயத்தில் ஆண்டவர்கள் அனைவரையும் நிறைவாக முழுமையாக ஆசீர்வதிப்பார்கள். இன்றைய திருப்பலி நெஸ்டர் பிரபுடைய ஆன்மாவை பாற்றுக்காகவும், எம்மா ஜோசப் மேலும் ட்ரேசா ஜோசப்புடைய ஆன்மாவை பாற்றுக்காகவும், ஈஷா விஷாலத் பேனட்டுடைய ஆன்மாவை பாற்றுக்காகவும், விக்டர் பேனட்டுடைய ஆன்மாவை பாற்றுக்காகவும், ரெவரண்ட் ஃபாதர் பிரான்சிஸ் கிறிஸ்டோபருடைய ஆன்மாவை பாற்றுக்காகவும், எம் அந்தோனியமால் கமல் ஹம்சா கிறிஸ்டினா ராணியுடைய ஆன்மாக்களை பாற்றுக்காகவும், சோலமன் மேலும் ஜெயராஜுடைய ஆன்மாக்களை பாற்றுக்காகவும் சமர்ப்பிக்கப்படுகிறது. மேலுமாக புனித மிக்கேல் அவர்கள் நன்றி பலியாக ஆண்டனி தாஸ் அமிர்தமேரி குடும்பத்தினர், புனித மிக்கேலுக்கும் புனித ஃபாதர் பியோவுக்கும் நன்றி பலியாக ரூபன் ராஜ் பீட்டர், டிசி ஸ்டீஃபன், மைக்கேல் ஷீலா, சிஎம் பிரான்சிஸ் குடும்பத்தினர், ஏ ஜீவே குடும்பத்தினர், பிரகாஷன் குமாரி குடும்பத்தினர், ராணில் விஜயகுமார் குடும்பத்தினர், ஏ ஜான் இருதயமேரி குடும்பத்தினர், மேலுமாக நன்றி ஆகியோரை சமர்ப்பிக்கின்றார்கள். நன்றி பலியாக சகாய் ராணி குடும்பத்தினர், மோசஸ் மேரி குடும்பத்தினர், மைக்கேல் கிளான் குடும்பத்தினர், பிரிட்டு வேஞ்சலின் உமான் குடும்பத்தினர் நன்றியோடு கூட சமர்ப்பிக்க விரும்புகின்றனர். ஏ லூகாஸ் ஆன்மாவை பாற்றுக்காக ஜெபிப்போம். இவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெயிப்போம். நல்ல வேறு வாய்ப்பு கிடைக்கும்படியாகும் நெல்சனுடைய கருத்துக்களுக்காகவும் எலிசபெத்துடைய கருத்துக்களுக்காகவும் கூட நாம் ஜெயிப்போம். இன்று இவருடைய திருவிழா மட்டுமல்ல, திருப்பலி மட்டுமல்ல, மனைவருடைய திருப்பலியும் கூட ஆகவும் அனைவருடைய கருத்துக்களும் கூட ஆண்டவர் திருமணம் வைப்போம். ஒரு கணவன் கண்கள் முடிவண்ணமாய் ஆண்டவர் திருமணம் வைப்போம். வருவோம். நம்முடைய சிறப்பான கருத்துகள், சிறப்பான வேண்டுதல்கள் ஆண்டவர் திருமணம் வைப்போமாக. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தந்தையின் பரிவும் துயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வழிந்தோடக்கூடிய ஒரு ஆலயம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அத்தனை பேரும் வெறும் திருவிழாக்காக மட்டுமல்ல, புனித மிக்கேலுடைய திருவிழாக்காக இருக்கும். ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய கிருபையின் காரணமாகவும் ஆண்டவர் செய்த மாபெரும் அதிசயங்கள் காரணமாகவும் இறைவன் செய்த நன்மைகளான எத்தனையோ, புனித வரங்களான எத்தனையோ, நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ, அத்தனைக்கும் புனித மிக்கேல் வழியாக நன்றி அப்பா, நன்றி இயேசுவே.
நன்றி பிதாவே என்று சொல்லவும் வாழ்த்தவும் போற்றிடவும் நாம் வந்திருக்கிறோம். பிரியமான சகோதரி ஆண்டவர்கள் அனைவரையும் திருப்பின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. மிக்கேல் சமனசுடைய பரிந்துரையின் காரணமாக உங்களுடைய வீடு காக்கப்படுவதாக, உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள், உங்களுடைய உயர்வான வாஞ்சைகள் அத்தங்கள் நிறைவேற்றப்படுவதாக. ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பான வகையில் நான் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கூட ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம்மை அர்ப்பணிப்போம். இறைவனிடம் நாம் சமர்ப்பிப்போமாக. உள்ளங்களையும் மனங்களையும் உடலையும் உறவுகளையும் உறவுமுறைகளையும் நம்முடைய அத்தனையும் கூட ஆண்டவர் திரும்ப வைத்த வண்ணமாய் பிதாவே எங்களை பரிசுத்தமாகும். என்னையும் குடும்பத்தையும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் யாவரையும் பரிசுத்தமாகும். தூயவர் தூயவர் சொல்லிக் கொண்டிருக்கிற மிக்கேலோடு கூட சேர்ந்து நாமும் உண்மை தரிசனிக்கவும், உண்மை பார்த்திடவும், உண்மை போற்றி புகழ்ந்திடவும் எங்களுக்கு வாய்ப்பு தாரும். தூய்மையான மனசு எங்களுக்கு தாரும், தூய்மையான உள்ளம் எங்களுக்கு தாரும். ஜபத்தோடு கூட சிரம் தாழ்த்துவோம், எங்களை தூய்மையாக்குவோம். இறைவன் வேண்டும். எல்லோரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து ஆவியின் ஆற்றலால் நிறை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் நாகுக. உலகிலே மனதோடு அமைதி உண்டாகுக. உலகின்றோம் யாக்கும் மகிழ் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய
மீட்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீ. இவ்வாறு மதாருடையங்கள் மீது நிறைவாக பொழிவதாம் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இயேசுவின் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியை கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்லாது, மற்றவன் பெயர் மேலாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எல்லாரும் மேலாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னார். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசையின் ஊழியரும் நுனியில் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீங்கள் கூறாமைப்படுகின்றாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவனாக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின்பு மோசேயும் இஸ்ரேல் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னுள்ள கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றை அறிந்து நாடும். இன்பங்கள் நதியான வெள்ளம் இதயத்தை சூழ்ந்தோடி வெள்ளம். ஆனந்த கவிப்பாடி கொள்ளும், ஆனந்த கவிப்பாடி கொள்ளும்.
எங்கள் இதயத்தை இசைவீட்டிச் செல்லும். வரமென்று உனை கேட்பதெல்லாம் உறவின்றி உயிர் வாழதானே. என் சாயனன்று என் சாயனின்று உன்னுன்னே நான் எல்லாம் ஒன்று. உள்ளம் பகிர்ந்து வாழும் உந்தன் அன்பொன்று அறிந்து வாழும். இன்பங்கள் அறியாத வெள்ளம் இதயத்தை சொல்வோடி கொள்ளும். ஆனந்த கவி பாடிக்கொள்ளும். ஆனந்த கவி பாடிக்கொள்ளும். இங்குள்ள பரிவந்து வாழும். இங்குள்ள பரிவந்து வாழும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளர்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மார்க் நற்செய்தியின் 9ஆம் அதிகாரம். யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்லச் செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து எழுந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவன் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாற பெறாமல் போகான் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியவருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் இயந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெற்றிவிடுங்கள். உங்கள் இரு கைகளுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மீண்டுமாய் அனைவருக்கும் நம்முடைய திருவிழா வாழ்த்துக்கள் கூறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் கூட. கிறிஸ்து இறந்து 300 நாட்களுக்கு பிறகு 300 ஆண்டுகள் வேத கலாபனையின் ஆண்டுகளாக வந்தன. கிறிஸ்துவர்கள் நொறுக்கினார்கள், ஒதுக்கினார்கள், அடித்தார்கள், சாகடித்தார்கள், வேறு என்னென்னமோ தொந்தரவுகள் அவர்களுக்கு செய்தார்கள். கடைசியில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசனோட ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவர் மீது அன்பு கொண்டார். ஆக கிறிஸ்துவர் மீது இது மட்டுமாய் நடந்து கொண்டிருந்த அத்தனை சோஷனைகளின் அத்தனை வேதனைகளை நிறுத்தி அவர்களுக்கு தேவையான வாழ்வதற்கான தேவையான வசதிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுத்தார். பல ஆலயங்களும் கூட கட்டி கொடுத்தார். தன்னுடைய அரசின் ஒரு சிறிதோர் பகுதிக்குள் அவர் சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு காட்சி கண்டார். ஒரு சிறுவத்தை பார்த்தார். அற்புதமான மனிதனுடைய சிறுவம். அவருக்கு 2 ரெக்கைகள் இருந்தன. அழகான சிற்பி, அழகான ஒரு சிறுவம், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. பலரை கேட்டு பார்த்தால் இந்த சிறுவன் தான் என்ன, யாரை குறிக்கிறது என்று கேட்டார். யாரும் பதில் சொல்ல. கடைசியில் ஆண்டவர்கள் வந்தார், இதனை நீ வெளிப்படுத்த வேண்டும், இந்த சிறுவை என்ன, யாரு பின்னணிதான் என்ன என்று ஜெபத்தோடு கூட இரவு உறங்கினார். உறக்கத்தில் அவர் கிடைத்த ஒரு கனவு. அந்த கனவில் மிக்கேல் அதை தூதர் அவருக்கு தோன்றி, அந்த சிறுவம் நான் தான் உன் மத்தியில் இறங்கி வந்துள்ளேன். உன்னுடைய இறை அரசர், உன்னுடைய ஆட்சியில் இம்மட்டுமாய் வெற்றி கொடுத்தவன் நான், உனக்காக போராடியவன் நான் என்று அதை தூதர் மிக்கேல் அவர்களுக்கு சொன்னார். என் பெயரால் அதே இடத்தில் ஒரு மாபெரும் ஆலயம் ஒன்று எழுப்பிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். தூக்கத்தில் எழுந்தார். கட்டளையின்படி அந்த இடத்துல சில ஆண்டுகள் ஆயினும் ஒரு அற்புதமான ஆலயம், புனித மிக்கேலுக்கான ஆலயம் ஒன்று உண்டாக்கினார். ஆலயத்தின் அபிஷேக நாள் ஜெனியா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கூட்டம் வந்திருந்தது. அந்த கூட்டத்திலே ஒரு தகப்பனுடைய கைகளில் ஒரு சிறிதொரு குழந்தை, பிறவிலிருந்து ஊமையும் பேச முடியாமலும் காதால் கேட்க முடியாமலும் ஒரு நிலை. பக்தியோடு, விசுவாசோடு, ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த தகப்பன் தன்னுடைய
குழந்தை புனித அதிதூதரான மிக்கேல் சமனசுடைய அந்த சுருவத்திற்கு முன் கொண்டு வந்தார். ஜெபித்தார். பூசை தொடங்கி போய் கொண்டிருந்தது. அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆயர் அவர்கள் அந்த இடத்துல ஜெபத்தோடு கூட சேரும்போ ஜெபிப்போமாக என்று சொன்னார். Let us pray. அதிசயத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் அவரோடு கூட சேர்ந்து அந்த சிறுவனும் கூட சத்தமாய் Let us pray, நாம் ஜெபிப்போமாக என்று உறக்க சத்தமாய் அவன் கூறினான். நான் கட்ட அவிழ்ந்தது, செவி கேட்க ஆரம்பிச்சது. அதிசயமான புதுமை முதல் நாளில் அந்த ஆலயத்தில் நடந்தது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமான சகோதரனே சகோதரி, அதிசயங்களுக்கான ஒரு அற்புதமான மனிதன், அற்புதமான புனிதன், அற்புதமான இறை தூதன் புனித மிக்கேல் என்று நாம் சொல்லலாம். இவருடைய திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிசயங்களை பார்ப்பதற்காக அதிசயங்களுக்குள் இறங்கிடவும் அதனை ரசிக்கவும் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கை அனுபவிக்கவும் ஒரு வாஞ்சையோடு, ஒரு தவிப்போடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பசியோடு கூட இந்த கால வேளை வந்திருக்கும். திருவிழா என்பதற்காக நாம் வந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இது வந்திருப்பதன் நோக்கம் வெறும் திருவிழா கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல. நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் கூட புனித மைக்கேல் வழியாக ஆண்டவரிடம் வைப்பதற்காக, இதை எனக்கு கிடைக்குமா என்ற ஆர்வம், அந்த ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும். மட்டுமல்லாது சில பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், தடைச்சுவர்கள், தில்லு முள்ளுகள், வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்ற பாதை பலதமான முட்டுக்கட்டைகள், இவரது விடுதலை கிடைக்குமா என்றும் ஒரு தாகம், என்றும் ஒரு ஆவா புனித மைக்கேல் முன்னால் வைத்து இதில் அந்த ஒரு விடுதலைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, புனித மைக்கேலுடைய திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய குண லட்சணங்கள் சில ஏற்கனவே சேர்ந்து நான் மீண்டுமாக உரைப்பது நல்லதுதான். திருச்சபை காக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர் என்பது மாபெரும் குணமாக அமைகிறது அவருடைய. திருச்சபை நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், உயர்வுகள், தாழ்வுகள், எதிர்மாறான கருத்துகள், திருச்சபை மீது போடப்படக்கூடிய பலவிதமான அம்புகள், திருச்சபை எதிராக சொல்லப்படுகின்ற பலவிதமான பேச்சுகள், இவற்றை தோற்கடிக்கவும் இவற்றிலிருந்து திருச்சபை காத்திடவும் மேன்மேலும் திருச்சபை உயர்ச்சிடவும் மாபெரும் பணி செய்கின்றார்கள் நினைக்கிறார்கள். 2000 ஆண்டு காலமாக இயேசு இறந்த மாத்திரத்தை நிமித்தமாய் திருச்சபை சந்தித்த புயலான என்ன, சுனாமிகளான என்ன, காற்றுகளான என்ன, எதிர்ப்புகளான என்ன, அழிச்சிட வேண்டும் என முடிவெடுத்தார்கள் எத்தனையோ பேரரசர்கள் முடிந்து வந்தார்கள். இந்த துருக்கியர்கள் திருச்சபை மீது, திருச்சபை ஆலயங்கள் மீது ஆலயம் அழித்து கொண்டார்கள். திருச்சபை இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, கிறிஸ்துவோடும் இருக்கக்கூடாது என்ற வாஞ்சோடு கூட போராட்டங்கள் இருந்தால் எத்தனையோ போர்கள் எத்தனை. அவற்றின் மத்தியிலும் கூட இதுவரைக்கும் 2000 ஆண்டு காலமாக திருச்சபை நிலைத்து கொண்டிருக்கிறது என்றால், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கிருபையாகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகவும் புனித மிக்கேலுடைய பாதுகாப்பு கூட. திருச்சபை சொல்லும்போது இந்த கட்டிடம் மட்டுமல்ல, திருச்சபையின் அமைப்பு மட்டுமல்ல, ஆயர்கள், பேராயர்கள், திருத்தந்தை, குருக்கள், கன்னியர்கள், திருச்சபைக்காக உழைக்கின்றவர்கள் மட்டுமல்ல, திருச்சபை சொல்லும் பொழுது குட்டி திருச்சபை கூட சேர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாக அமைகிறது. திருச்சபை காக்கின்ற புனித மிக்கேல் குட்டி திருச்சபைகளாகி நம்முடைய குடும்பங்களை கூட காக்கக்கூடியவர்களாய், பாதுகாக்கக்கூடியவராய் ஒரு அற்புதமான அதிதூதராக இருக்கின்றார். தாய்க்கும் தெரியும், தந்தைக்கும் தெரியும், நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திப்பது என்னென்னமோ வேதனைகள். ஆஹா ஓஹோ என்று ஆரம்பிக்கிறோம். அருமையான திருமணம், அருமையான ஆரம்ப வாழ்க்கை,
பிறகு தொடர்ந்து வரக்கூடிய உரசலின் காரணமாய் பிரச்சனைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், வேதனைகள், துக்கங்கள், பிரிவுகள், பிளவுகள் அத்தனை கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை நான் பார்க்கிறேன். பிரியமான சகோதரனை சகோதரி, அருளப்பிரருடைய 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசுடைய வார்த்தைகள் இவ்வாறு சொல்கிறது: திருடன் வருகிறான் அழிப்பதற்காக, சுரண்டுவதற்காக, திருடுவதற்காக. திருடன் வருகிறான் திருடுவதற்காக, சுரண்டுவதற்காக, அழிப்பதற்காக. அதான் சாத்தான். 2 நபர்கள் கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது அவருக்கு பிடிக்காது. மகிழ்ச்சியோடு கூட ஒரு குடும்பம் இருப்பது அவனுக்கு பிடிக்காது. எப்படியாவது அவர் மத்தியில பிரிவின் பிளவுகளின் வித்தை விதைத்தாக வேண்டும், அவர்களையும் பிரித்தாக வேண்டும், அவர்களையும் கூட சிதறடிக்காக வேண்டும் என்ற தவிப்பு தான் அவனுடைய. இயேசு தொடர்ந்து சொல்கிறார், அவன் நானும் வந்திருக்கின்றேன் வாழ்வு கொடுப்பதற்காக, நிறைவான வாழ்வு கொடுப்பதற்காக என்று. இந்த நிறைவான வாழ்வு, முழுமையான வாழ்வு, அதற்கு ஊக்கமாக இருக்கக்கூடியவர் புனித ஐதுதரான புனித மிக்கேல். திருடனை அழிக்க, திருடனை ஓடச் செய்யவும், அவனுடைய அருளையும் ஆற்றலையும் அழிச்சிடவும் போராடக்கூடியவர் தான் நம்முடைய புனித மிக்கேல் அவர்கள். குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில புனித மிக்கேலை எங்களை காத்தருளும், எங்களுக்கான பாதுகாப்பாக இருந்தருளும் என்று செவிப்பதை விடவும். புனித மிக்கேல் இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் போர் வீரனாக இருக்கிறார். கரங்கள் கத்திதான் என்ன, வாழ்தான் என்ன, ஈட்டிதான் என்ன, எத்தனை வேடிக்கைக்காக, வாடிக்கைக்காக, ஏதோ ஒரு ஸ்டைலுக்கு அத்தனை வைத்திருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டுமல்லாது, எப்பொழுதெல்லாம் திருச்சபை தாக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் சிறு குடும்பங்கள் தாக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் தனி நபர் தாக்கப்படுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அந்த மைக்கேல் அங்கு இருக்கிறார். அவர்களை பாதுகாத்திட மட்டுமல்ல, எதிரியோடு கூட போராடினார். போர் வீரன் சென்ட் மைக்கேல், வார் வாரியர் சென்ட் மைக்கேல். ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட எங்களுக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த அற்புதமான அதிசூதன். ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சத்திற்கு ஒரு இடமில்லை, எந்த ஒரு காரணத்திற்காக பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. போர்கள் பல சந்திக்க வேண்டியதாக இருக்கும், போராட்டங்கள் பல சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் சென்ட் மைக்கேல் கம் அண்ட் ஹெல்ப் அஸ், புனித மிக்கேலை எங்களுக்கு உதவியாக இருந்தருளும், வாரும் என் துணையாக இருந்தருளும், எங்களை பாதுகாத்தருளும் என்ற ஜெபத்தோடு கூட நாம் வருவோமாக. அந்நேரத்தில் நாம் அழைப்பதற்கு முன்னதாகவே இருப்பார், எதிரியோடு போராடுவார், அவர்களை தோற்கடிப்பார், நமக்கு வெற்றி தருவார். அருமையான சகோதரனே சகோதரி, இந்த திருவிழா கொண்டாட வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் மீண்டுமாய் கடவுள் மீது நாம் விசுவாசம் வைக்கின்றோம், நம்பிக்கை வைக்கின்றோம், நம்முடைய பற்றுறுதி கூட வைக்கின்றோம். அவரிலேயே நாம் இல்லை, அவரிலேயே நாம் ஒன்றும் இல்லை, நீதான் அத்தனையும் கூட இருக்கின்றீர் என்று நாம் அறிக்கையிடும் வந்திருக்கின்றோம். இந்த அறிக்கையிடுவதிலும் அவர் சார்பாக இருந்து அவருக்காக வாழ்வதிலும், அவரோடு கூட சேர்ந்து என்றும் திருச்சபைக்காக சாட்சியாக இருப்பதிலும் கூட உறுதுணையாக, உதவியாக இருக்கக்கூடியவர் சென்ட் மைக்கேல். வாருங்கள், அவரையும் அணுகிடுவோம், அவரை நாம் நோக்கி ஜெபிப்போம். நமக்காகவும் பிறருக்காகவும், உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற குடும்பங்கள் தான் எத்தனையோ, போராடி கொண்டு இருக்கின்ற குடும்பங்கள் தான் எத்தனையோ, அவர்களுக்காக கூட ஜெபிக்கவும், பரிந்துரைக்கவும், நம்முடைய ஜெபங்கள் அவர்களை கூட எட்டவும். வாருங்கள், நாம் அனைவரும் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. வெற்றியோடு கூட வீட்டில் இருப்போம், வெற்றியோடு கூட வெற்றி வீரனாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோம். வாழ்க்கையில் எங்க இருந்தாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த வேலை நாம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அப்படிப்பட்டதான வெற்றி வீரர்களாய், போர் வீரர்களாக நாம் வாழ்வேன், நாம் வாழ்வோம், குடும்பமாக இருப்போம். திருச்சபையினரை நாம் கூட சாத்தானுக்கு எதிராக நாம் போராடுவோம் என்ற முறையில் நாமும் நம்முடைய ஆயுதங்களை எடுப்போம், ஜெபமாலை எடுப்போம், ஜெபம் எடுப்போம், இறை வார்த்தை எடுப்போம். இந்த ஆயுதங்களோடு கூட சேர்ந்து நாம் வெற்றி பெறுவோம், உலகம் வெற்றி அடையும்படியாக நாம் செய்வோம். புனித மிக்கேல் வழியாக வெற்றி பெற்றவர்கள், என்றும் வெற்றியின் கொடி பறக்கக்கூடியவர்கள் வாழ்வோம். இறைவன் அனைவரையும் நிறைவாக இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எழுந்திருப்போம், விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. விண்ணப்பங்கள், முறையீடுகள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் எத்தனையோ எத்தனையோ மனங்களிலும் உள்ள சிறப்புடன் அத்தனையும் புனிதமிக்க வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் மக்களை இறையரசின் பாதையில் வழிநடத்தி அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் தெய்வமே இறைவா, எமது நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் ஏழை பணக்கார வேறுபாடுகளின்றி அனைவரையும் சமமாக பாவித்து நற்பணியாற்ற நல்ல உள்ளம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, மண்ணுலக வாழ்வின் செல்வங்கள் விண்ணுலக வாழ்வில் தொடர்வதில்லை என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களிடம் உள்ளவற்றை தேவை உள்ளோருடன் பகிர்ந்து வாழ நன்மனம் தந்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இவ்வுலகில் செல்வமும் பகட்டும் பல நேரங்களில் எங்கள் பார்வையை
இந்நிலையிலிருந்து நாங்கள் வழிபட்டு என் நிலையிலும் விண்ணக செல்வம் தேடுவோராக நாங்கள் வாழ உதவிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது நமது தனிப்பட்ட தேவைக்காகவும் சிறப்பாக நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் நமது பங்கு தந்தை மரிய செல்வன் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவர் நமது பங்கின் எடுக்கும் முயற்சிகளை ஒவ்வொன்றும் ஆண்டவர் நிறைவேற்றும் என்றும், மேலும் உலகில் பல நாடுகளில் போர் கார்மேகங்கள் சூழ்ந்தன. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீன், லெபனான், ஈரான், சிரியா ஆகிய நாடுகளில் போரத்தாண்டவம் ஆடுகின்றது. ஆகவே இந்த நாடுகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பேரமைதி தர மௌனமாக மன்றாடுவோம். கேட்கின்ற அத்தனையும் தருகிற தெய்வமே, உள்ளாழத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்றேன். நாம் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து நிறைவேற்றுகின்றீர். இதற்காக நாம் போற்றுகிறோம். இக்கால வேளையில் வந்திருக்கின்ற அனைவருடைய வேண்டுதல்களையும் செவனையும் திருச்சபையின் தேவைகளையும் திருப்பாதத்தில் வைக்கிறோம். இறங்கும் அருளோடும் ஆற்றலோடும் இறங்கும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நீர்முடி ஆவியின் வல்லமையினால் தோற்றதை புரிதான உலகழுவிய தேவைகள் மட்டுமல்ல, ஆன்மீக தேவைகளை எங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக எம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, காணிக்கை தரும் நேரம். நமது பங்கின் விழாவை சிறப்பிக்க கவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. யாராவது கொண்டு வந்திருந்தால் கவலையாக வந்து காணிக்கை தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
நேர்மையான உழைப்பை உமக்கேற்ற காணிக்கை, நீதியான வாழ்வை நீர் கேட்கும் காணிக்கை, நேர்மையான உழைப்பை உமக்கேற்ற காணிக்கை, நீதியான வாழ்வை நீர் கேட்கும் காணிக்கை, ஏழை நெஞ்சின் நிறைவே உயர்வான காணிக்கை, நீதியெங்கும் மலரும் நல்லுறவின் காணிக்கை, போற்றி சாற்றுவே ஒரு புகழ்ச்சி காணிக்கை, ஏற்று நீ மாற்றுவாய் புதிய காணிக்கை, இறைவனே தலைவனே நானே காணிக்கை. எழுந்திருப்போம். நம் அனைவரும் சேர்ந்து அர்ப்பணிக்கிறோடு போலும் திருப்பலி இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிற இயேசுவின் வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருநாவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் இன்னக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது. தூயவர் 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 வான்மடிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணுலகும்
ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையெழுத்து பொழுது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீரர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் சிறுவனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருப்பது சிறு அவை வந்திருக்கின்ற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் இளமான்கள் பெண்கள் பெரியோர் யாவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக செல்கிறோம். என் சிறு தந்தை பிரான்சிஸ், ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா சிறுநீராகிய அனைவரோடும் ஒரு சிறு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறார். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, எங்களுடைய குடும்பங்களில் இறந்திருக்கூடிய ஆன்மாக்கள், இந்த பங்குக்காக உழைத்த குருக்கள், இறந்திருக்கூடிய குருக்கள், இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறுவது திருமுக ஒளியுடன் ஏற்றல். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித சிறு தூதர்கள், புனித கப்ரியேல், மிக்கேல், ரஃபேல், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் சிறுமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேற்று வர அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே
இயேசுவே இறைவா போற்றி. கிறிஸ்துவின் சரீரம் போற்றி. கிறிஸ்துவின் ரத்தம் போற்றி. போற்றி, போற்றி, போற்றி. ஆமென், ஆமென், ஆமென். தூய கரங்களை உயர்த்தி விடுவாய். நன்றிகள் புகைகின்ற உலகளோடு கூட இறைவச்சது அத்தனை நன்மைகளுக்கெல்லாம் நன்றியப்பா என்று சொல்லி கரங்களை உயர்த்தி இணைந்து நாம் பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று அடைகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து என்று விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்வதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். அமைதிக்கு நாம் முற்சாமேசுவை காலவேளை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் பாராம் கூடி வந்திருக்கின்ற திருச்சபையின் பக்தி விசுவாசத்தையும் அன்பு பிரமாணிக்கத்தையும் கண்ணோக்கி வந்திருப்போர் அனைவருக்கும் ஒரு விண்ணக அமைதியும் அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் சுகத்தையும் தந்தருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று நிற்பதாக. இதே அமைதியை வழிநடப்போம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும்.
வழிகாட்டும் தேவன், உயிர் கொடுக்கின்ற தேவன், வாழ வைக்கும் கடவுள். இவற்றில் விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். மகியவர் வாழ்வினில் வளமுடன்
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். Praise the Lord. இறைவனுடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் கூறுகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு ஆல் ஆஃப் யூ. திருவிழா வாழ்த்துக்கள். புனித மிக்கேலுடைய ஆறுதலும் சேருதலும் வல்லமையும் அருளும் ஆற்றலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் அத்தனையும் கூட உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆசிக்கின்றோம், இதற்காக வேண்டுகிறோம். மீண்டுமாய் வந்திருப்போர், இந்த பங்கில் சார்ந்திருக்கிறவர்கள், மற்ற பங்கில் வந்திருக்கூடியவர்கள், மற்ற இடங்களில் வந்திருக்கூடியவர்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நிகழ்வுகள் இன்று திருப்பலி முடிந்தவுடன் 11 மணிக்கு பிற பயணிகளுக்காக சிறப்பான திருப்பலி ஆங்கிலத்தில் நடைபெறும். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு திருவிழாவின் ஆடம்பர திருப்பலி மாலை 5 மணிக்கு நடைபெறும். இதே இடத்தில் இது ஆலயத்தில் சாமியார்கள் குருக்கள் வர இருக்கின்றார்கள், மற்றோர் கூட வர இருக்கின்றார்கள். ஆகவே மாலை நடைபெறக்கூடிய முக்கியமான திருப்பலிகள் கூட மும்மொழி திருப்பலி கூட பங்கெடுக்கும்படியாக வேண்டுகிறோம். காலை வந்தீங்க போனோம் என்ற முறையில் அல்லாது மீண்டுமாய் மாலை வருவதற்கான முயற்சி எடுப்போம். மாலை திருப்பலி முடிந்தவுடன் தேர்பவனி இருக்கும். வழக்கமான செல்லக்கூடிய வழிகளிலே தேர்பவனி இருக்கும். தேர்பவனி ஏதோ யாரோ போகிறாங்க, மோலாட்சி போகிறாங்க, சில பாடிருக்காங்க மட்டுமல்ல, நம்முடைய திருவிழாவில் நம்முடைய நவ நாட்களின் ஒரு விளைவு என்று சொல்லலாம், ஆன்மீக விளைவு என்று சொல்லலாம், ஒரு கனி என்று சொல்லலாம். இவ்வளவு நாட்களாக வந்தோம், பார்த்தோம், கண்டோம், பிரசங்கள் பல கேட்டோம், பாடினோம், திருப்பலிகளோடு பங்கெடுத்தோம். இதனுடைய விளைவு தான் என்ன? வெளியே போய் நாம் எனக்குள் இருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவருக்கு நாம் சார்ந்து பகர வேண்டும், அவரை நாம் எடுத்து ஏற்பிட வேண்டும். சில வழிகளில் ஒருவேளை கிறிஸ்துவில் நாம் இருக்கிறோம், மற்றவங்க இருக்காங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய பாடல்கள் வழியாக அவர்களுக்கு நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையிடுகிறோம். மட்டுமல்ல, ஆங்காங்கே பல இடங்களிலிருந்து இல்லங்களில் எட்டி பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக நான் ஜெயிப்போம்ப்பா, இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், நீங்க பார்த்து கொண்டு இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்லி ஜெபமெல்லாம் வழியெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே போகலாம். அவர்களை கூட ஆசீர்வதிக்கிறோம். சென்றிடமெல்லாம் ஆண்டவருடைய இடமாக மாறட்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம். சென்ற இடமெல்லாம் நான் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் இறைவனுக்கு சொந்தமாகட்டும், இறைவனை போற்றுமாக. இந்த திருப்பவழியில் அனைவரும் கூட நாம் பங்கெடுத்தாலும் வரலாம். முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனையும் தொடர்ந்து சேர்ந்ததான ஒரு உணவு நமக்காக ஏற்பாடு செய்திருக்கப்படுகிறது. அதில் கூட பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலையில் மட்டுமாய் நம்முடைய பங்கு சார்ந்திருக்கின்ற மற்ற எத்தனையோ சகோதரிகள் தங்களுடைய உழைப்பின் காரணமாகவும் தியாகத்தின் காரணமாகவும் அருமையான ஒரு கேன்டீன் வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பங்கெடுப்போம், அங்கே செல்வோம், அதிலும் கூட பங்கெடுப்போம். உங்களுடைய காலை உணவு இந்த இடத்துல ஆயத்தில் நடைபெறட்டும், ஆய்வலாக நடைபெறட்டும். பாருங்க, பங்கெடுங்க. முடியாதவர்கள் என்று வரலாம், உங்களுக்கு நான் டோக்கன் கொடுப்பேன், நீங்களும் போய் சாப்பிடலாம். ஆகவே இந்த உணவில் ஒரு குடும்ப உணர்வு, சமூக உணர்வு, நான் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஆராதிக்கூடியவர்கள் என்ற உணர்வு பெறக்கட்டும். சேர்ந்திருப்போம், சேர்ந்து இதனை பங்கெடுப்போம், இதில் பகிர்வோம். பங்கெடுக்கும்படியாக இயேசு நாமத்தில் மீண்டுமாய் அனைவருக்கும் ஒரு அழைப்பும் ஒரு வாழ்த்துதலையும் கூற விரும்புகிறேன். அன்னை மரியாளுடைய பரிந்துரை நம்மோடு கூட ஏற்று இருந்தது. இம்மட்டுமாய் அத்தனை நாட்களும் கூட
அன்னை எங்களோடு கூட சேர்ந்து தாரம் முடித்தாங்க. ஆகவே எழுந்திருப்போம். அந்த அன்னையிடம் நான் நம்மையும் இந்த நாளையும் இந்த நாள் முழுவதை விட நாம் அர்ப்பணிப்போம். மழை பெய்யும் என்று சொல்கிறாங்க. அந்த அன்னை இருக்கும்போ மழை பெய்யாது, தடைகளும் வராது, தடைச்சூழலும் இருக்காது என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே தாய் இந்த நாட்கள் இந்த நாள் முழுவதையும் கடைசி வரைக்கும் கூட பாத்தில் வைக்கின்றோம். சில நடந்து செல்லும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள் அனைவரும் சொல்வோம். அருள் நிறைந்த மரியே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மிக்கேல் ஆதித்தூதரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பங்கு அதிபதி தூய மிக்கேல் பெருவிழா வாழ்த்துக்கள். நமது பாசமிகு பங்கு தந்தை மரிய செல்வன் அடிகளாருக்கு பங்கு பெருவிழா முதல் திருவழி இது. நமது பங்கின் பாதுகாவலரான தூய மிக்கேல் திருவிழாவை சிறப்பிக்க சிறப்பான திருவழி சிறந்த மறைவுரை ஆற்றி நமது பங்கு பெருவிழாவை சிறப்பித்த நமது பாசமிகு பங்கு தந்தை மரேசவன் அடிகளாருக்கு வாழ்த்து கூறி ஒரு மலர் சண்டை பரிசாக அழைக்க ராஜ்குமார் அவரை அழைக்கின்றனர். பீடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். தனது பூக்கள் கூட அவருடைய ஒரு காணிக்கையாகும். ராஜ்குமார், நன்றி உங்களுக்கும் குடும்பத்திற்கும். ஆண்டவரை உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் எவ்வேளையிலும் ஆசீர்வதிப்பாராக. இறை வல்லமையோடு போர் வீரர்களாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேற்று. மல்லமை மிகுந்த பாவலரே
இறைவனின் கருத்தை உணர்ந்து கொண்டு சிறம்பனை கீழ்படிந்தே இறைவனின் கருத்தை உணர்ந்து கொண்டு சிறம்பனக்கு கீழ்ப்படிந்தே ஆண்டவன் நிமிர்ந்து பார்ப்பறிந்த லூசி சேனையை குறியழுத்தி லூசி